ஏன் இந்த பகல்காமில் 4 பேர் வந்திருக்கான், உங்களை அடிச்சிருக்கான், 25 நிமிஷம் நடக்குது. உங்கள் கண்ட்ரோலில் தான் அங்கே இருக்க போலீஸ் இருக்குது, அங்கே இருக்க இராணுவம் இருக்குது. ஒருத்தர் கூட ஏன் இல்லாமல் போனீங்க? சரி, இந்த 200 பேரை எல்லைக்கு போகிறதுக்கு முன்னால் 2 ரூட் இருக்குன்றாங்க. ஒன்று 100 கிலோமீட்டர், இன்னொன்று 285 கிலோமீட்டர். 100 கிலோமீட்டர், இன்னொன்று 285 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. இந்த 100 மீட்ரு இதை சீல் பண்ணிட்டீங்களா? 285 கிலோமீட்டர் சீல் பண்ணிட்டீங்களா? உங்களால் முடிஞ்சதா? இன்றைக்கி வர அந்த தீவிரவாதிகள் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் உங்களுக்கு மீடியா இருக்குது, உங்களுக்கு பேசுகிறதுக்கு வாய் இருக்குது, மைக் இருக்குது, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறதுக்கு ஆள் இருக்காங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசிட்டு போவீங்களா? நீங்கள் எதில் இருந்து சொல்லணும்? எங்கள் ஆள் நல்லவர். அதான் இவங்களுடைய பேசிக்கான டெண்டன்சியை மிரட்டுறது. உலகத்தில் நாங்கள் 56 இன்ச்சு எங்கள் பேரனுக்கு எங்கள் பிரதமர் வேட்பாளருக்குன்னு சொன்னீங்கல்ல, 56 இன்ச்சை பார்த்து யாராவது பயந்தாங்களா? உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டோடவாவது உங்களுக்கு உறவு நல்லா இருக்கா? பாகிஸ்தான் ரைட்டு, நமக்கு அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, சீனாவுக்கும் நமக்கும் பிரச்சனை இருக்குது, பங்களாதேஷோட என்ன பிரச்சனை, நேபாளோட என்ன பிரச்சனை, பூட்டானோட என்ன பிரச்சனை, இலங்கையோட என்ன பிரச்சனை? ஏன் உங்களால் சுமூகமான அனைத்து கட்சி எம்பிக்களையும் வெளிநாடுகளுக்கு அனுப்பி நம்மளுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்ல சொல்லியிருக்காங்கல்ல? அது கூட ரொம்ப கேவலமாக என்ன நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், எல்லா கட்சி எம்பிக்களும் சரி 1000 பிரச்சனை இருக்குது, நீ தீவிரவாதியை உள்ளே விட்ட, அடித்த பிறகு அதுக்கு சிந்தூர்னு திரும்ப போய் அடிக்கிறோன்னு சிந்தூர்னு பேர் வச்சிங்க, நம்ம இது எத்தனை விழுந்துச்சுன்னு சொல்லலை, அனைத்து கட்சி கூட்டத்துக்கு பிரதமர் வரல, நாடாளுமன்ற கூட்டலைன்னா கூட்டலை, இவ்வளவு தப்பு செய்த பிறகும் எதிர்கட்சிகள் சரி நாட்டினுடைய கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம வெளிநாட்டில் போய் பேசுவோம்னு பேசுனாங்க. அவங்களெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? தேர்தல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அஸ்ஸாமில் போய் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ மேற்கு வங்காளத்தில் போய் நாங்கள் மம்தா பானர்ஜி சரியில்லைன்னு சொன்னீங்க, இங்கே பீகாரில் போய் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? எல்லாரும் தேசத்தை பாதுகாக்கிறதுக்கு 1008 பிரச்சனை இருந்தாலும் தள்ளி வச்சுட்டு போகும்போது நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓட்டு கேட்குறது மட்டும்தாங்க உங்களுக்கு வேலை. நீங்கள் இதுவரை காஷ்மீருக்கு போனீங்களா? ஏன் காஷ்மீருக்கு போகல? இன்றைக்கி எங்கள் கட்சி பொதுச் செயலாளர் உட்பட தோழர்கள் அங்கே போகிறாங்க. அதுக்கு முன்னால் போகணுன்னு சொல்லும்போது நீங்கள் அலோவ் பண்ணல. யூசுப் தாரிகாமிட்ட இருந்த புல்லட் ப்ரூஃப் காரை உட்பட வாங்கி வச்சுக்கிட்டீங்க. எதிர்கட்சி தலைவருங்கிறதுனால ராகுல் காந்தி மட்டும் போகலாம், வேறு யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. நீங்கள் ஏன் போகல?